வணக்கம். என் பேர் பாலா. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் மோண்டோவில் இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எங்களோட கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு எஸ்யூ ஆட்கள் கேட்டிருக்காங்க, கன்சல்டன்ஸ் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே எஸ்யூ டூல்ஸ் யூஸ் பண்ணால் பிரோஜனமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோ தமிழில் நாங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் ஒரு வெர்ஷன் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கிலீஷில் அந்த ஒரிஜினல் கண்டென்ட் வந்து சமீர் பஞ்சுவானி, சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மோண்டோ, அவர் சொல்லியிருக்காரு. அதே வீடியோ தான் நாங்கள் மறுபடியும் தமிழ் வெர்ஷனில் இப்படி போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ மோண்டோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் வரைக்கும் நாங்கள் எந்த டூலுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு பேசிக் எஸ்யூ நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நாங்கள் எந்த டூலும் யூஸ் பண்ணல. பட் ஒன்ஸ் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து அவங்கள பீட் பண்ணணுங்கிற போது ஆப்வியஸ்லி எங்களுக்கு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் எங்கள் டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு நீங்கள் ஆர்கானிக் டிராஃபிக் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். உங்களோட கீவேர்டு யாராச்சும் போட்டோன்னா டாப் 10 ரிசல்ட்ஸில் நீங்கள் வரணும். எஸ்இஓ பண்ணி ஆர்கானிக் டிராஃபிக் உள்ளே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக ஒரு எஸ்இஓ டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் நிறைய இது இருக்குது. என் மோனோவிலே ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல் இருக்குது. இல்லை நீங்கள் ஃப்ரீ டூல் பார்க்கணுன்னா கூகுள் கன்சோல் இருக்குது, கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்குது. அது ரேஞ்ச் கொடுக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வேணும். யார் எவ்வளோ அந்த ஒரு கீவேர்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து சரி சூரத் சாரீஸ் வித்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சாரீ வியாபாரி, நீங்கள் சாரீ வித்துட்டு இருக்கீங்க, சூரத் சாரீஸ் வித்துட்டு இருக்கீங்க மதுரையில். அப்போ மதுரையில் இருக்கிறவங்க என்ன தேடுவாங்க? சூரத் சாரீஸ் இன் மதுரை அப்படின்ட்டு தேடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, அந்த கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அந்த கீவேர்டுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் மதுரையில் எத்தனை பேர் அந்த ஒரு கீவேர்டுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு ஒரு அந்த கீவேர்ட் ரிசர்ச்க்குலாம் அந்த எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் ஆப்டிமைசிங் இட். எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு புரிஞ்சு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இல்லை உங்கள் ஸ்டோரை நீங்கள் அது மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் முன்னாடி கொண்டு வரலாம். அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வெப்சைட் ஆடிட் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃபினான்ஷியல் ஆடிட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி வெப்சைட் ஆடிட்ஸ்ன்னு இருக்கு. ஒரு நல்ல எஸ்இஓ கன்சல்டன்ட் வெப்சைட் ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்இஓ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதில் தெரிஞ்சிடும் என்ன நல்லது, என்னதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, என்னதெல்லாம் தப்பாக போயிட்டு இருக்குங்கிறது ஒரு ஆடிட்டில் நான் ஒரு க்ளீனான ரிப்போர்ட் கிடச்சிடும். அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து போகலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ரேங்க் ட்ராக்கர். மோண்டோவில் ரேங்க் ட்ராக்கர்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய டூல்ஸில் ரேங்க் ட்ராக்குங்கிறத ஒரு ஃபீச்சராக வச்சுருக்காங்க. அந்த ஃபீச்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்இஓ வேலை ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி ஒரு 2 மாதம் 3 மாதம், ஏன் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகும். பட் உங்கள் பாஸ் கிட்ட இல்லை உங்கள் கிளைண்ட்டு கிட்ட போய் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் தினம் வந்து உங்களோட கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணி உங்களோட ரிசல்ட், உங்களோட வெப்சைட் வந்து எத்தனாவது பேஜ்லன்ட்டு நீங்கள் தினம் போய் தேடுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ அதை எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு ஒரு ரேங்க் ட்ராக்குங்கிற டூல் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்ரெசிவ் ரிப்போர்ட்டாக காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, உங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ப்ராக்ரெஸிங்காக மேலே போயிட்டே இருக்கு. முதல்ல நீங்கள் டாப் 100 பேஜில் இருந்திருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் டாப் 100 பேஜ்லேருந்து 30th பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. தென் 3rd பேஜில் வந்திருப்பீங்க. தென் டாப் 10ல் எத்தனாவது பொசிஷனில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு டைம் ஆகும். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஆன் பேஜ் அனாலிசிஸ், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் தான் காட்டும். அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் காட்டுறது தினம் மேனுவலாக நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தான் வெப்சைட் ஆடிட்டு, ஏன் ஈவன் பேக்லிங்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நம்மளா போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டூல் தேவைப்படும். நீங்கள் அஃப்கோர்ஸ் எஸ்இஓ டூலில் நீங்கள் மோண்டோவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, அந்த டூலை உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதை டைம் சேவ் பண்ணலைன்னா அந்த டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. 2வது, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை ஒரு ஆக்டிவிட்டின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி, அந்த பர்பஸ், அந்த ஒரு டூல் வந்து உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். 3வது, அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அந்த டூல்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வருதுங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன் எவ்வளோ டேட்டா வருதோ அந்த டேட்டாலேருந்து நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் வரும், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் அது மாதிரி பண்ணலாம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணலாம். இந்த 3 உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்இஓ டூல் உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் பார்க்கலாம்.
எந்த டூல் எவ்வளோ ப்ரைஸுங்கிறது அது ஒரு நாலாவது விஷயம். பட் அந்த இதுக்கு அதை பற்றி நம்ம பேசுறது ஒரு இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் ஒரு நல்ல எஸ்இஓ டூல் பார்க்கணுன்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். இப்போ சில டூல்னு பார்க்கும்போது ஏன் மோண்டோவை எடுத்துக்கோங்க, வெறும் எஸ்இஓ மட்டும் பேச மாட்டாங்க. அவங்க சோஷியல் மீடியா பற்றி இருக்கு, அனாலிட்டிக்ஸும் வேற பற்றி இருக்கு. இப்போ மோண்டோவில் ஒரு ஃபீச்சர் இருக்கு, உங்களோட காம்படிட்டரோட பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் அதுலேருந்து பார்க்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் உங்களோட பேக்லிங்ஸை கொண்டு வரலாம். காம்படிட்டர் ஃபேஸ்புக்கில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த ஃபேஸ்புக் போஸ்ட் நிறைய என்கேஜ்மெண்ட், நிறைய லைக், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு அதே இது நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்விட்டர்லையும் அவங்களுக்கு எந்த ட்வீட் நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி ட்வீட் நீங்களும் போடலாம். ஏன் ஃபோட்டோஸ் வந்திருக்கா, அதில் வீடியோஸ் போட்டிருக்காங்களா, என்ன அவங்களுக்கு ஒர்க் பண்ணுதுங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூல் தேவை. ஒரே நேரத்தில் நிறைய காம்படிட்டர்ஸை ஒரே நேரத்தில் பார்த்து நீங்கள் உங்களோட காம்படிட்டர்ஸை விட நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது நல்லபடியாக ஒரு டூல் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் அஃப்கோர்ஸ் சேயிங் ஆல் திஸ் திங்ஸ், உங்களுக்கு ஒரு டூல் வந்து ஒரு டிரெக்ஷன் காட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுக்கும். அதனால உங்களுக்கு எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நடத்துங்கிறது தப்பான விஷயம். ஏன்னா அந்த டேட்டா வச்சுட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி உங்களோட எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதில் தான் ரிசல்ட் வரப்போகுது. அது உங்கள் கையில் இருக்குது, அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டூல் வேணும். டூல் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம், பட் யூ வில் நெவர் ஏபிள் டு ட்ராக் த ப்ரோக்ரஸ். அந்த ப்ரோக்ரஸ் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ தட்ஸ் த ரீசன் ஏன்னா எதுக்கு நீங்கள் எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணுங்கிறது. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, just like this particular video and subscribe to our channel. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. வில் இம்ப்ரூவைஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் எங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். Until then, goodbye.